ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இது மைன்கிராஃப்டில் கிளாசிக் ஃபேட்வேர்ட். நான் ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் கிட்ட ஆயிருக்கும். எதுனாலனா எனக்கு சில ஸ்டடி ஒர்க்ஸ் இருக்கிறனால. சரி, இப்போ நம்ம மைன்கிராஃப்டில் கிளாசிக் ஃபேட் வேர்ல்டுன்னு ஒரு சீரீஸில் போன வீடியோவில் 50 டேஸ் வரைக்கும் விளாண்டோம். இந்த வீடியோவில் 200 டேஸ் தான் விளாட்றோம். இந்த 200 டேஸில் என்னென்னலாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னா, எதுவும் இல்லை, ஒரு ஹவுஸ் கட்டணும், அப்புறம் ட்ரீஸ் எல்லாம் நட்டு வைக்க ஒரு நல்ல இடத்த பண்ணணும், அப்புறம் அனிமல்ஸு ஒரு இடத்துல வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃபுட் ரிசோர்ஸ் வேணும், லெதர் போட்டல் கட்டணும், அதுக்கடுத்து என்ன டைமண்ட் ஆர்மர் மாற்றணும், ஒரு அயன் ஃபார்ம் கட்டணும். இதெல்லாம் எப்படி லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக சொல்கிறேன்னா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், அதனால் நான் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன். ரைட்டு, இந்த மாதிரி ஒரு ட்ரீயை வச்சு போன் மில் பண்ணி வளர்த்து விட்டேன். இப்போ வாங்க என்னென்னலாம் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். எத்தனை நாள்லாம் எனக்கு ஆச்சு, அதை எப்படிலாம் முடித்தேன். ரைட்டு, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்லைமை கொண்டுட்டு வர்றதுக்குள்ளே ராத்திரி ஆயிடுச்சு. சரி, இருக்கிற சாப்ளிங்ஸ் எங்கிட்ட நட்டு விட்டுட்டு வீட்டை பார்த்து நோக்கி தூங்க போகலான்னு பார்த்தேன். இந்த வீடு எனக்கு சரியாக பத்தலை, அதனால் இடிச்சிட்டு புதுசாக கட்டுவோம், அதை பார்ப்போம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணும் போல் எனக்கு நிறையா பேர் பார்த்துருந்தீங்க. கிட்டத்தட்ட 200 வியூஸ் போட்டுருந்துச்சு. தேங்க்ஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம். அப்படியே பார்த்தவங்க லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணால் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் வரும். அதை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்ருங்க. அதே மாதிரி நீங்கள் அனிமி பார்ப்பீங்களா இல்லை கார்ட்டூன் பார்ப்பீங்களா? கார்ட்டூன் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அனிமே பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனை அனிமே பார்த்துருக்கீங்க கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. நரிட்டோ, ஒன் பீஸ் இந்த மாதிரி. சரி, நான் பண்ண ஃபார்மிங்லாம் ஃபார்மிங்கில் எடுத்துருவோம். இடத்த அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு புது வீடு கட்ட போகிறோம். இந்த வுட்டெல்லாம் வெட்டி செஸ்டெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும். எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வரேன். ரைட்டு, 3, 2, 1 பண்ணிவிட்டு வரேன் வேலைக்கு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். போன வீடியோவில் 50 டேஸில் 2 வில்லேஜரை பிடிச்சி வச்சுருந்தோம். அவங்க அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரீடிங் ஃபார்ம் கட்டினேன், அப்புறம் ஒரு ட்ரேடிங் டேபிள் வேறு கட்டினேன். இதெல்லாம் பண்ணேன். ரைட்டு, இங்கே ஒரே ஒரு மாடு. ஏன்னா இந்த மாடை வச்சு தான் நம்ம பால் எடுத்து விச்சுட்டு குடிச்சு இது பண்ணோம். இருக்கிற எல்லா லூட்டையும் எடுத்து இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வீடை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இந்த பெரிய குழி அடைக்கணும், இந்த லாவாவெல்லாம் எடுக்கணும். ரைட்டு, இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோன்னு ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, அங்கெல்லாம் தண்ணியை ஊற்றி எடுத்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இப்போ நான் மைன்கிராஃப்டில் தொடர்ந்து நம்ம இந்த ஃபேட் வேர்ல்டு சீரீஸை கொஞ்ச நாள் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபார்ம்ஸ் கட்டலான்னு இருக்கேன். இந்த ஃபேட் வேர்ல்டை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னா, ஒரு எப்படி சொல்ல, அது பேர் என்ன, ஹார்ட்கோர் சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். அதுக்காண்டி நான் ஃபார்ம்ஸ் வீடியோ ஃபுல்லாக போகலான்னு இருக்கேன் இந்த ஒரு 2.5 மாதம். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே ஒரு பெரிய குழியை தோண்டிக்கிட்டேன். ஏன்னா வீடு கட்டுறதுக்கு குழி தேவை. குழியை தோண்டிட்டு இருக்கிற கலெக்ட் பண்ண அப்புறம் வுட்டு ஸ்டோன்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன் ஃபார்ம்லேருந்து. ரைட்டு, நான் வீட்டுக்காண்ட அளவை போட்டுட்டு இன்றையோட நாள் செத்து முடிச்சிட்டேன். அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து பேஸ் கொஞ்சம் கட்ட ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பேஸ் பாதி தான் முடிஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. போன வீடியோவில் இந்த ராடை வச்சு தண்டர் ஸ்டோமை வச்சு பிக்கை பிக்லிங்ஸ் ஆக்கணும். அதே மாதிரி க்ரீப்பரை சார்ஜரு க்ரீப்பர் ஆக்கி ஸ்கெலிட்டனு, ஜாம்பி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு பக்கத்தில் வச்சு வெடிக்க வச்சா அவங்க மண்டை கிடைக்கும், மண்டை ஓடி. அதுக்காண்டி நான் என்ன பண்ணேன்னா, அந்த ராடை எடுத்துகிட்டு இங்கே போட்டுட்டு ஒரு க்ரீப்பரை உட்கார வச்சுட்டேன். க்ரீப்பரை உட்கார வச்சுட்டு என்னத்தை பண்ணேன், தண்டர் ஸ்டோம் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அடிச்சுட்டு அப்புறமாட்டே அந்த குழிக்குள்ளே போனால் ஜாம்பி இவங்களாம் வந்தாங்க. குழிக்குள்ளே போய் குதித்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுத்தாங்க. அப்படியே நினச்சி போனால் அதான் தப்பு. அந்த க்ரீப்பரும் 2 சார்ஜ் கீப்பரும் அப்படியே இருக்காங்க. நார்மல் க்ரீப்பர் வச்சுருக்கேன். இப்போ நான் திரும்பி செத்து பார்க்கும்போது தான் பார்த்தா இவங்கெல்லாம் செத்துட்டாங்க. காலையில் ஆனோன்னு குடுன்னு ஓடினேன், எரிய ஆரம்பிச்சிட்டேன். மண்டை ஓடி கீழே கிடக்கு.
இருக்கிற எல்லா மண்டோடையும் எடுக்கலான்னு பார்த்தா அந்த ஜாம்பி துரத்தினேன். அவனும் போட்டு தள்ளிட்டு, இவங்கெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை பிகிலி, உள்ளே இருக்கிற மண்டோடு தான் முக்கியம்னு சொல்லி குதித்தேன். அதுக்கு முன்னாடி இவனை பொழந்துக்குவோம். இப்போ நான் அடிக்கிறேன் சாக மாட்டேன். ஒரு வழியாக செத்து அப்புறம் உள்ளே போய் பார்த்தா மண்டை கிடந்துச்சு. க்ரீப்பர் மண்டை, ஸ்கெலிட்டன் மண்டை, ஜாம்பி மண்டை, எல்லா மண்டையும் கிடந்துச்சு. இந்த மண்டையெல்லாம் எங்கே தூக்கி வைக்கணும்னா, ஹெல்மெட் இருக்கா, நம்ம ஹெல்மெட் போடுவோம்ல, அந்த இடத்துல தூக்கி இந்த மண்டையை மாட்டி விட்டோன்னா, இப்போ நான் க்ரீப்பர் ஆகிட்டேன் பாருங்கள். நான் தான் க்ரீப்பர். இப்போ எவன் வந்தாலும் என் பக்கத்தில் விடிச்சு தள்ளிடுவேன். எந்த சனியன் வந்தாலும் விடிச்சிடுவேன். நான் தான் ஸ்கெலிட்டன். அம்பு விட்டு எல்லாரையும் சாகடிப்பேன். இவனை சாகடிக்க முடியல. நான் தான் ஸ்கெலிட்டன். உங்களின் ஸ்கெலிட்டன் வந்திருக்கேன். இப்போ நான் ஜாம்பி ஆகிட்டேன். நான் தான் ஜாம்பி வரேன். இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டெல்லாம் சேஃப் ஆக்கணும்னு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அதுக்கடுத்து வரேன். வீடியோக்கே வரேன். இப்போ என்னென்னா, நான் என் பேஸை கட்டி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. அந்த பேஸ் பக்கத்தில் இந்த ஜாம்பி இருந்தேன். அவனை போட்டு தள்ளிட்டு, இதான் நம்ம மினி பேஸ். இந்த பேஸை கட்ட 71 நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. மினி பேஸ் டூர். இங்கே பார்த்தா இந்த 2 மண்டைங்களையும் போட்டு ஒரு ப்ரீடிங் ஃபார்ம் கட்டிட்டேன் வீட்டுக்குள்ளே. அதுக்கடுத்து இங்கிட்டு வந்து கீழே நிறையா ரூம்ஸ் இருக்கும். இது ஸ்டோரேஜ் ரூம். இது சும்மா தான் இருக்குது, இன்னும் ஃபில் பண்ணல. இந்த பக்கம் என்ன பண்ணேன்னு தெரில. இங்கிட்டு வந்தால் இருக்கிற எல்லா ஃபர்னஸும் போட்டேன். இங்கிட்டு ஒரு படிக்கட்டு, மேலே ஏறி பார்த்தா இங்கிட்டு ஒரு படிக்கட்டு இருக்கும். இதுதான் நம்ம டபுள் பெட்ரூம். அடுத்து பார்த்தா மேலே ஒரு சின்ன ஃபார்மிங்கு அழகுக்காக. இதுக்கடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை. இங்கிட்டு ஒரு எப்படி சொல்ல, ஆடு விண்டோ ஏதோ சொல்லுவாங்க. இந்த இடம் இங்கே நம்ம பேஸை பார்க்க அழகாக இருக்குது. ரைட்டு. இப்போ பேஸெல்லாம் சுற்றிட்டு இங்கே நான் இருக்கிற ஹெட்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதான் முக்கியம் நம்மளுக்கு. ஹெட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே என்ன பண்ணிடணும், இங்கே இருக்கிற குழியெல்லாம் அடைச்சிட்டு இங்கெல்லாம் அங்கே உங்களுக்கு காட்டுறேன் என்ன எத்தனை பேர்லாம் வெடிச்சாங்கன்னு. இப்போ பேஸை சுற்றி சர்க்கிள் மாதிரி ஒன்று போடலான்னு எனக்கு யோசனை. அதுக்கு முன்னாடி இந்த குழியெல்லாம் அடைக்கணுங்க, நொசனுக்கு. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன்னா, நம்ம பேஸை சுற்றி ஒரு மினி சர்க்கிள் போட்டேன். சர்க்கிள் போட்டுட்டு ஒரு பாத் மாதிரி ரெடி பண்ணேன். இந்த ஃபுட்டேஜ் மட்டும் அழிஞ்சிரும், பாத்து ரெடி பண்ண ஃபுட்டேஜ். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டேன். மறந்துட்டேன் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அதை கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்ன அனிமே பிடிக்குன்னு கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு ஃபார்ம் செஞ்சு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்ம் வீடியோ எப்படி வரும்னா, நான் பேசாமே தான் வரும். அப்புறம் நான் ஒரு 15x15 ஒரு சர்க்கிள் போட்டேன். ஏன்னா இங்கே தான் ட்ரீஸ் எல்லாம் ஃபார்மிங் பண்ண போகிறோம். இப்போ மழை பெய்யுதே, அடுத்த நாள் வரும். இப்போ நான் வீட்டுக்கு போய் தூங்கணும். ஸ்பைடர்ஸ்லாம் வருது. வீட்டுக்குள்ளே போய் தூங்கினா தான் இன்றைய நாள் முடியும். அதுக்காண்டி நான் வீட்டுக்குள்ளே ஓடுறேன். குடு சிக் சிக் டோராவின் பயணங்கள் அந்த மாதிரி ஓடிட்டு, இப்போ நம்மளுக்கு போன் மீல் வேணும். ஏன்னா மரத்தை வளர வைக்கணும். அதே மாதிரி சாப்லிங்ஸை நடனமில் பிளான்டிங் பண்ண போகிறோம். மரக்கன்று தானே சாப்லிங்ஸ்னால், அப்போ நட்டு வைக்க போகிறோம். மரக்கன்றை நட்டு வைக்க போகிறோம். ரைட்டு. இப்போ நான் 4x4 தான் வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் ஒரு பெரிய ஜெயிண்டிக் மரம் வரும். ஒன்றே தப்பாச்சிட்டேன். ஒரு 3 பிளாக் 4 பிளாக் வச்சுட்டு 1 2 3 4 இந்த மாதிரி வச்சு அப்புறம் ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டேன். கிறுக்குத்தானே ஏன் பண்ணேன்னு தெரில. சரி ரைட்டுன்னு திரும்பி உடச்சி அப்படியே ஃபுல்லாக சுற்றி வச்சேன். கிறுக்கு பையன் மாதிரியே நான் பண்ணுறேன் எல்லா வேலையும். நம்ம கிறுக்கு தானே, நம்ம வேலை எப்போவுமே கிறுக்குத்தனமாக தான் இருக்கும். ரைட்டு. இப்போ வச்சுட்டு அப்படியே ஜூம் பண்ணால் எல்லா மரம் வளர்ந்துருச்சு. ஏன்னா நான் தனித்தனியாக வச்சுட்டேன். பொறுமையாக வச்சு முடிக்க ஒரு 80 நாள் ஆயிடுச்சு. இதுக்கே எப்படி போச்சுன்னா 200 நாள் ஸ்பீடாக போயிருமா தெரில. ரைட்டு. அப்படியே சுற்றி உங்களுக்கு பார்த்தா பாதி அங்கெல்லாம் ஸ்லாப்பிங் மரக்கண்டு வளராமல் இருக்குது. என்ன பண்ணேன், அப்புறம் ஒரு ட்ரேடர் வந்தேன். அவன்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தா எப்போ போலதேன் வேஸ்ட்டாக தான் வச்சுருந்தேன். ஐஸ் வச்சுருந்தேன், இது வச்சுருந்தேன். இந்த வேணாலும் எனக்கு தேவையில்லடா போடா அங்கிடு. அப்புறம் இங்கிட்டு ஒரு பார்த்து போட்டேன். அப்புறம் தான் நான் உங்களுக்கு எப்படி சர்க்கிள் போடணும்னு உங்களுக்கு காட்டுறேன். 15x15 ஒரு 15க்கு ஒரு லைனை போட்டுட்டு 2 லைனு க்ரீப்பரு ஆற்றி கொஞ்ச நேரத்தில் உசுறு வாங்கிட்டேன். 2 கோடை இப்படி போடணும். அது எத்தனைன்னா ஒரு 4 பாக்ஸ் போடணும், 4 லைனு இந்த 2 மாதிரி. அப்புறம் ஒன்று 5 போடணும் இந்த மாதிரி கிராஸாகவே.
கிராஸ் 5 போட்டுட்டு அப்புறம் 4 இது 1 2 1 2 1 2ன்னு 4 போட்டுட்டு இப்போ 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14ல் 15 1 2 1 2 1 2ன்னு 4 போட்டுட்டு இப்போ 5 இது 1 பண்ணும் 1 2 3 4 5 இப்போ திரும்பி 1 2 1 2 1 2 1 2ன்னு 4 போட்டுட்டு இப்போ திரும்பி ஒரு 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போட்டுட்டு 1 2 1 2 1 2ன்னு 4 போட்டுட்டு 1 தப்பாக போட்டுட்டேனோ 1 2 3 4 எக்ஸ்ட்ரா போட்டேன். இங்கே ஒரு அப்படியே நான் மாற்றிக்கிறேன். இங்கே கரெக்டாக போட்டுருங்க. இப்போ 1 2 1 2ன்னு போட்டுட்டு இந்த வேலையை திரும்பி பண்ணணும். 4 தடவை பண்ணிவிட்டு அப்புறம் 15 போட்டுட்டு அவ்வளோதான். நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் சர்க்கிள். இப்போ வந்து திரும்பி ஒரு 1 2 1 2ன்னு 4 போட்டால் இங்கே ஜாயிண்ட் ஆகும். அவ்வளோதான், சர்க்கிள் ரெடி. 15 × 15 சர்க்கிள் ஈஸியாக போட்டுட்டோம். இந்த இடத்துல வந்து நான் வந்து மீதி இருக்கிற சாப்லிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு திரும்பி வரேன். மீதி என்ன சாப்லிங் இருக்குது நம்மள்கிட்ட? இது 1 இது 2 இருக்குது. இதை நட்டு விட்டுட்டு நான் வந்து வரேன். நடணும், போய் போன் மில் பண்ணி இருக்கிற போன் மில்லை வச்சு அதை திரும்பி வளர்க்கணும். நான் வந்து சாப்லிங்ஸ் எடுத்து அங்கங்கே வச்சு உங்களுக்காண்டி ஒரே ஒரு சாப்லிங்ஸை வச்சு போன் மில் பண்ணி இதே மாதிரி வளர்க்கணும். அதுக்கடுத்து நான் வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா ட்ரேடர் வந்தேன். அதுக்கு எம்ப்ராய்ட்ஸ் வேணும். இருக்கிற நம்மள்கிட்ட வீட்டை ஃபுல்லாக இவங்களை ட்ரேட் பண்ணி எம்ப்ராய்ட்ஸ் வாங்க போகிறோம். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, எத்தனை தர போகிறாங்கன்னு. மேலே தூக்கினா ஓடிடுவாங்க. இங்கே ஒரு பிளாக்கை போட்டு ஏறி, டே தம்பி வாப்பா, எவன்டா இங்கே வீட்டு ட்ரேட் பண்ணுறேன். 14க்கு ஒரு எம்ப்ராய்டு. ரைட்டு, இருக்கிறத வச்சு வாங்கிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு வாங்குவோம். இப்போ அந்த ட்ரேட் பண்ணிவிட்டு மேலே கடைன்னு ஏறி போயிட்டு ட்ரேடரை தேடினேன். ட்ரேடர் எதுக்குன்னா வந்து அக்கேஷியா வுட்டு வச்சுருந்தான், ஃபாரஸ்ட் வச்சுருந்தேன். இந்த 2 வுட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். 5 விற்கிறான் பாருங்க பாவி பைய. கால் கையெல்லாம் விளங்காமல் போக. மீதி இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்டு, வாட்டர்மெலன் ஷீட் வச்சுருந்தேன். அதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்து என்ன, விரட்டி வெளுக்க தோணுதுன்னு தலைவனை ஓட விட்டு அடித்தேன். அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் டீஸ்பான் ஆக்கிடுவாங்க. அக்கேஷியாவை வளர வச்சுட்டு அப்புறம் ஃபாரஸ்ட்டையும் வளர வச்சுட்டேன். அவ்வளோதான். நம்ம ட்ரீ பிளான்டிங்கில் இன்னொரு 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்புறமாட்டி நம்ம நார்மல் வுட்டை வந்து எப்படியோ ஒரு சர்க்கிள் ஃபார்மில் வளர வச்சேன். ஏன்னா வந்து நடுவில் வந்து பீஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கு ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுட்டு இருக்கலான்னு இங்கே இருக்கிற ஒரு போட்டை கடத்திட்டு இப்போ தான் மெயின் மேட்ரு செய்ய போகிறோம். அயன் ஃபார்ம் கட்டலான்னு ஒரு முடிவு வந்துட்டேன். அதுக்காண்டி இந்த இடத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ரைட்டராக இந்த 2 கிறுக்கு பயல்களை தூக்கிட்டு போகலான்னு பார்த்தேன். இவங்க வளர்ந்துருக்காங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 2 வேலை பார்த்தேன். இந்த இடத்துல ட்ராப் டோரை வச்சு இவங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரைட்டராக இவங்களை எடுத்துகிட்டு போய் என்னடா பண்ண போகிறேன்னு யோசிக்கும் போது தான் ஒரு ஐடியா வந்துச்சு. நம்மளுக்கு இருக்கிற மூலையில் நம்ம கீழே ஒரு நார்மல் அயன் ஃபார்ம் கட்டினேன். அது என்னன்னு தெரில, விளங்காமல் போச்சு. அது ஒர்க் ஆகலை. ரைட்டரான்னு யோசிச்சு ஏன் ஒர்க் ஆகலைன்னு பார்த்தா அங்கே 2 வில்லேஜர் இருந்தாங்க, இங்கே இதாக இருந்தாங்க. இவங்கள ப்ரீடு பண்ணோம். ப்ரீடு பண்ணி அந்த அயன் ஃபார்ம் இந்த குளத்தில் கிடந்துச்சு. உள்ளே போய் பார்த்தேன், 10 ஃபார்மர் வச்சுருந்தேன். என்னை ட்ரேட் பண்ணேன். அப்புறம் இருக்கிற கீர்க்கு பயல்கள்லாம் போட்டு வச்சுருந்தேன் டூல்ஸ். அப்புறம் மட்டும்தான் ஒரு வில்லேஜர் வந்தேன். அவன்கிட்ட ட்ரேட் பண்ணி கிராவல்லாம் வாங்கினேன். அப்புறம் தான் ஒரு மெயின் மேட்ரு. 100 பிளாக்குக்கு மேலே போயிட்டு இவங்கள ஒரு வானத்திலே கட்டி விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசித்து கஷ்டப்பட்டு இவங்க 2 பேரையும் மேலே எடுத்துகிட்டு வந்து உச்சிக்கு அடைஞ்சேன். கரெக்டாக 0. இதோட 100 பிளாக்கு. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஃபார்மில் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு இங்கே தான் நம்ம ஃபார்ம் செய்ய போகிறேன். அதை ரைட்டராக கீழே குதிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு கட்டிட்டு காட்டலான்னு இருக்கேன். இது இறங்குறதுக்குள்ளே எனக்கு வயசாயிரும். ரைட்டு, இப்போ இறங்கியாச்சா? இப்போ திரும்பி பாருங்கள். 3 2 1 அவ்வளோதான், ஃபார்ம் ரெடி. இருந்த எல்லா கிராவல்லையும் உடச்சி போட்டு கரெக்டாக ஃப்ளண்ட் எடுத்து இவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டேபிள் செஞ்சு இங்கே மேலே பண்ணி இங்கெல்லாம் கார்பெட் வச்சுட்டேன். ஏன்னா இந்த கிறுக்கு பயலுங்க இங்கே ஸ்பான் ஆகுறாங்க. அதான் எனக்கு மன வருத்தமாக இருக்குது. இங்கே இந்த தண்ணி ஓட்டம் அப்படியே இருக்குது.
ரைட்டு இந்த இடத்துக்கு போக வழி இல்லைன்னு சொல்லி திரும்பி சுற்றி உள்ளே போய், ஏன்னா இப்படி ஏன் செட் பண்ணியிருக்கேன்னா இவங்கள்ட்ட ட்ரேட் பண்ணிக்கலாம். வெளியில் 2 ட்ராப் ரோடு வச்சு அடைச்சி வச்சுருக்கேன். இவங்கள்ட்ட ட்ரேட் பண்ணி எம்ப்ராய்ட்ஸ் வாங்கிக்கலாம். இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் அயன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்மில் நம்ம ஏஎஃப்கே பண்ண நிறைய ஸ்டாக் அயன் வந்துடும். இப்போ பார்த்தா இப்படி இருக்கிற இதை நான் வந்து ஒரு ஐலாண்டு மாதிரி கட்டலான்னு இருந்தேன். ரைட்டு ஐலாண்டுக்குரிய தேவையான பொருள்லாம் டேட்டு, ஸ்டோனு, அப்புறமாட்டி ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் மேலே ஏறி ஐலாண்டுக்குரியது கட்ட ஆரம்பித்தேன். அதை நான் எப்படி கட்டினேன் ஏது பண்ணேன் பாருங்கள். அப்புறம் இந்த வுட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். அது வரைக்கும் ஒரு சின்ன சாங் போடுறேன். என்னால் பேச முடியல, சாரி. சாங் போடலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எப்படி நான் ஐலாண்ட் கட்டுறேன்னு கொஞ்சம் காட்டிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டார்ச் வரைக்கும் வந்துட்டு மீடியமாக ஒரு 15 பிளாக் இப்படி நின்றுட்டு இங்கெல்லாம் வுட்டை கட் பண்ணிடுறேன். சரி, ஐலாண்ட் கட்டுற ஃபுட்டேஜ் எங்கடான்னு பார்த்தா அங்கே தான் ஒரு சிரமம். ஃபுட்டேஜை காணோம். சரி, நான் முக்கால்வாசி ஐலாண்ட் கட்டினதை வச்சு உங்களுக்கு ஃபுட்டேஜ் பண்ணியிருக்கேன். பாதி கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரும். இதுக்கடுத்து இந்த ஒரு பிளாக் மாதிரி இருந்துச்சு. இதை வச்சு போன்மெல்லை வச்சு அதில் கொடுக்கும் போல் இப்படி ஒரு டேட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது நல்லா இருக்கேடான்னு பண்ண ஆரம்பித்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி 4 சைடில் ஒரு இது மாதிரி இழுத்துருப்பேன். இப்போ கிட்டத்தட்ட ஐலாண்டை முடிச்சிட்டேன். அதை ஏன்டா இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வேறு வழியில் பாதி வீடியோ கட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், என் நேரம் இருக்கிற இதெல்லாம் உடச்சி வுட்டு டேட்டெல்லாம் உடச்சிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, கீழேருந்து வியூ பார்ப்போன்னு சீக்கிரம் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன். 4 சைட்லேயும் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா இருக்கணும். கீழே வந்து நான் ஒரு குழி மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு நான் அந்த குழியை டிசைன் பண்ணேன். கிட்டத்தட்ட இப்போ டேஸ் அமர்ந்திருக்கும். ஏன்னா என் ஃபோனில் சில ஃபால்ட் இருந்ததுனால. அப்புறமாட்டி ஒரு ஜாம்பி ஹார்ஸ் பிடிச்சேன். ஒருத்தவன் கையில் ஈட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். தலைவனுக்கு தெரியாது, நம்ம வீட்டுக்குள்ளே போய்ட்டா அடிக்க முடியாது. பொலான்னு பொழந்துட்டேன். இருந்த டேட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபார்மிங்க்கு கிளம்புனேன். அப்புறம்தான் ஒரு என்ன சொல்ல ஏது சொல்லன்னு தெரியாமல் இருந்தேன். சரி, எதுக்கோ டேட்டா உடைச்சேன். அப்புறமாட்டி தான் யோசித்தேன், என்னடா பண்ணேன்னு எனக்கே தெரியாமல். அப்புறம்தான் ஒரு போர்ட்டலை கட்டிடுவோன்னு சொல்லி போர்ட்டலுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணேன். ஏன்னா லாவாவை தூக்கி இது மேலே ஊற்றி போர்ட்டல் கட்டலான்னு. போர்ட்டல் கட்ட சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். டேட்டை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வச்சு அங்கே வந்து தண்ணியை ஊற்றி அது மேலே லாவா வச்சா அப்சரியனை மறியணும். அதான் நம்ம கணக்கு. அப்படி தான் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அந்த ஸ்லைமு கிறுக்கியாக இருக்கானே, கொய்யால் தனியாக சிக்கினாலாம் சதைச்சிடலான்னு எனக்கு தோணுச்சு. உசுரம் வாங்குறாங்க இங்கே இந்த வேர்ல்டில். இங்கே யாருங்க வந்து என்னை சாகடிக்க வரான். இவன் வீட்டில் சொல்லித்தரல போல் யாரையும் தீங்கு கூடாதுன்னு. ஆனால் பாவம் லாவாவில் மாட்டி சிக்கி திணறான். ரைட்டு, அப்சரியனை எடுத்தாச்சு நம்ம. நான் வளன்னு பேசுகிறேன்னு தெரியுது, ஆனால் பொறுத்துக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு தேங்க்ஸ். இப்போ 2 அப்சரியன் வச்சு இப்படியே ஒவ்வொரு அப்சரியனாக இப்படியே மேலே எடுத்துகிட்டு போகணும். கிட்டத்தட்ட இதே மாதிரி நான் கட்டணும். சரி, நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணலாம் இன்றைக்கி வீடியோவை கட்டுறதை. என்ன பண்ண ஆரம்பித்தேன், நான் கடன்னு லாவா பாய் எடுத்து ஒன்றா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கீழே 2, ஹைட் வந்து மேலே வந்து 3, அதுக்கு மேலே வந்து 2. இந்த அப்சரியன் இப்படி போனதுனால நான் ஒரு இது பண்ணேன். டைமண்ட் பிக்காக்ஸ் இல்லாததுனால அயன் பிக்காக்ஸை வச்சு அது உடஞ்சி போயிடுச்சு. அப்புறமாட்டி ஃப்ளெண்டை வச்சு டிகர்னு நினைக்கிறேன் அது பேர். அதை வந்து கிராஃப்ட் பண்ணிவிட்டு போர்ட்டலை பற்ற வச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு நல்ல இடமா கொடுத்துருந்தாங்க. நல்ல பயம் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளண்ட்டை வச்சு உள்ளே பற்ற வைக்கும் போல தரையில் பற்றிருச்சு. அருமையான ஒரு இது. உள்ளே போய் பார்த்தா தான் ஒரு நல்ல இடம் கொடுத்துருந்தாங்க. ரைட்டராக இந்த இடம் நல்லா சேஃபாக இருக்குன்னு சொல்லி கேஸ் எதுவும் அடிக்கக்கூடாதுன்னு பின்னாடி கவர் பண்ணிவிட்டு ஒரு வால் மாதிரி ஒரு சேஃப்டி பர்சன்காண்டி கட்டிட்டு திரும்பி நான் வெளியில் வந்துட்டு அடுத்து வந்து இருக்கிறத ஃபார்மிங் பண்ணிடலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன். கடைன்னு ஃபார்மிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரேன். பம்கின்னு, கேரட்டு, பொட்டேட்டோ வந்து எங்கே எடுத்தேன்னா ஒரு ஜாம்பி அடிக்கும் போல கிடச்சிச்சு. பொட்டேட்டோ, வீட்டு, இந்த இதெல்லாம் பொட்டேட்டோ இங்கே வச்சு போன்மீல் பண்ணணும். இங்கே வந்து அது பேர் என்ன, தர்பூசணி, வீட்டு, இப்போ வரைக்கும் கேரட் வச்சுருக்கேன்.
நான் கடன்னு பொட்டாட்டியும் வளர வச்சிட்டேன். அப்புறமாட்டி இங்கே இருந்த ஓக்கையும் ஃபாரஸ்ட்டையும் உடச்சி இது போன்மேல் பண்ணி அதை எதோல பண்ணேன், வெட்டினேன். அப்புறமாட்டி ஒரு ட்ரேடரை பிடிச்சி அவன்கிட்ட ஏதோ ஒரு டார்க் வுட்டு, இந்த வுட்டுக்கு இந்த பிளான்ட் வேணும், அது வாங்கினேன். அப்புறம் ஏதோ பஃபர் ஃபிஷ் கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கினேன். பஃபர் ஃபிஷ்க்கு ஒரு குழியை தோண்டி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அப்புறமாட்டி ஒரு அல்ட்ராவான ஸ்டோன் ஃபார்மு ஹச்பி ஃபார்ம் பக்கத்தில் கட்டிட்டேன் வேறு வழி இல்லாமல். அப்புறம் பொட்டேட்டோக்கு ஒரு ஃபார்மிங் பண்ணிட்டேன் பின்னாடி. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு சோத்துக்கு பஞ்சம் இல்லை. நம்ம வயிறு முட்டை திங்க போகிறோம், சும்மாவே வயிறு முட்டை திம்போம். நம்ம இனிமேல் உடவா போகிறோம். அப்புறம் போன் மில்லை வச்சு போனை எடுத்து போன் மில் ஆக்கி அந்த ட்ரீஸையும் பிளான் பண்ணி வளர வச்சு அதையும் வெட்டிக்கிட்டு வுட்டெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறமாட்டி என்ன பண்ணினோ, இதெல்லாம் வெட்டிட்டு ரைட்டாக தூங்க போனால் முடியல, எரிச்சலாக இருக்குது. சரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பெட்டை உடச்சிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டு தூங்கிட்டேன். அதோட டே முடிஞ்சது. சரி இது வரைக்கும் எத்தனை நாள் ஆயிருக்குன்னு பார்த்தா 150 நாள். 150 நாளோட வீடியோ முடிச்சுக்கலான்னு தான் பார்த்தேன். 200 நாள் ஆக்கிடுவோம், ஹோல் நம்பராக இருக்கட்டும்னு ட்ரேடிங் ஃபார்மும் தனியாக ஒரு வில்லேஜர் ப்ரீடு ஃபார்மும் கட்டலான்னு இருந்தேன். அதுவும் எங்கே, அயன் ஃபார்ம் கீழே. அப்புறமாட்டி ஒரு நிறைய ட்ரேடர் வந்தாங்க இந்த நாளுக்குள்ளே. அவங்கள பிடிச்சி அவங்கள ட்ரேட் பண்ண டூல்ஸ் இதெல்லாம். அப்புறம் ட்ரீன்னு சொல்கிறேன், ட்ரீயை பிளான்ட்டும் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நம்ம இதில் ஒரு 5-6 ட்ரீ வந்திருக்கும். அதுக்கடுத்து அந்த ட்ரேடர்கிட்ட நான் அது பேர் என்ன, எதோட சொல்லுவோம், சுகர் கேன் வாங்கி அதை போன் மீட் பண்ணி இது பண்ணேன். அதுக்கடுத்து லெதர் வேணும். லெதருக்கு மாடை அப்பப்போ நான் கொண்டு இதெல்லாம் எடுத்துட்டேன். இங்கே நான் ஒரு ப்ரீடு ஃபார்ம் கட்டிட்டேன். எதுக்கு கட்டி வச்சுருக்கேன்னா, இங்கேருந்து தான் நான் இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு எங்கள் வில்லேஜ் என்னங்க ஜாம்பி இப்படி ஸ்பான் ஆகுறாங்க பார்த்தா, இவங்கெல்லாம் நம்ம ஆளுக்கு டைமண்ட் ஆர்மர் தரவங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ ஆர்மர் வாங்கி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட 160 நாள் முடிந்தது. அடுத்து மீதி இருக்கிறவங்கள எந்த வில்லேஜர், வெண்டிங் வில்லேஜருக்கு முக்கால்வாசி பேரை போட்டுட்டேன். கிட்டத்தட்ட தேவையான பவருக்கெலாம் எல்லாரையும் கஷ்டப்பட்டு டேபிளை வச்சு உடச்சி இவ்வளோ எம்ப்ராய்டு மிச்சம் இருக்குது. ஏங்க இந்த ஸ்லைம் பட்டனு அப்பப்போ டச்சு வேலை செய்ய மாட்டேது. ரைட்டு, நம்மளுக்கு சூனியம் ஃபோனில் இருக்குது. இங்கே கொஞ்சம் எம்ப்ராய்டு இருக்குது. இப்போ நம்ம டைமண்ட் ஆர்மருக்கு மாறலான்னு இருக்கேன். ஷீல்டு என்னென்னமோ நான் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கே தெரியாமல். செஸ்ட் பிளேட் எல்லாம் ரைட்டு. இப்போ நான் டைமண்ட் ஆர்மர் இதோட 172 நாள் பூட்ஸ் கொடுக்குறேன். பூட்ஸ் வாங்கிக்கிறேன், ஹெல்மெட் வாங்கிக்கிறேன், பிக்காக்ஸு, ஆக்ஸு, இந்த மாதிரி செஸ்ட் பிளேட்டு இதெல்லாம் எல்லாமே வாங்கினேன். வாங்கி தேவையான என்சான்மெண்ட்டும் போட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு டண்டையும் வாங்கி இப்படியே வாங்கிக்கிட்டு ஒவ்வொன்றா. நம்மளுக்கு ஃப்ளாட் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஆர்மர் செட்டு வாங்க முடியும். நம்ம நாளனா டைமிங் மைண்ட் பண்ணி ஆர்மர்லாம் போட முடியாது. அடுத்துன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர வேலையே செய்ய மாட்டேன். இவன்ட்ட ஹேக்ஸு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கடுத்து வானா மொட்டை மாடி ஈக்கமாறு செக்கமாடி இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணிவிட்டு நான் வந்தேன். எங்கே வந்தேன், வீட்டுக்கெலாம் வரல. உங்களுக்கு எடிட் பண்ணி முடிக்க 4 வாரம் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. சாரி, நான் என் மேலே மிஸ்டேக் அதிகமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆக்குனதுக்கு பார்த்திங்களா, டச் அப்பப்போ வேலை செய்ய மாட்டேது. இங்கே பாருங்கள், இந்த பிக்காக்ஸ் எடுக்க இன்னும் முடியல. என்னால் முடியலைங்க, எவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ணேன். இவன்ட்ட ஹேக்ஸை வாங்கிட்டு எங்கடா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு இவன்ட்ட பிக்காக்ஸை அன்லாக் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து நான் எல்லாத்துக்கும் டைமண்ட் ஆர்மரை போட்டு காட்டிடுறேன். லூஃபி எங்கடா போனான்னு கேட்டால் லூஃபி காணாமல் போயிட்டேன். அடுத்து லூஃபியை கேரக்டர் கொண்டு வரேன். இப்போ ஃபுல் டைமண்ட் செட் ஆர்மர் ஃபேட் வேல்ட்டில் போட்டாச்சு. நோ ரிசோர்ஸ், டைமண்டே மைண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். இப்போ தேவையான என்சான்மெண்ட்லாம் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆர்மரு முக்கால்வாசி பேசிக் என்சான்மெண்ட் தான் போட்டிருப்பேன்.
இங்கே இவங்க எத்தனை ஃபார்மை பார்த்தா இப்போ இங்கே என்ன பண்ண மண்டே இருக்காங்க, உசுரோடு இருக்காங்க. இவங்கள்ட்ட தான் நான் ஒரு வேலை பார்க்க போகிறேன். அப்புறமாட்டி நான் இருக்கிற எல்லா என்சான்மெண்ட்டும் போட்டுட்டு இதோட 193 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் லாவாக்கு கொஞ்சம் இது பண்ணேன், அதோட 200 நாள் ஆயிடுச்சு. ட்ரேடன் இருந்துச்சு, ட்ரேடனுக்கும் நம்ம வந்து லாயல்ட்டி சேஞ்சிங்கு இதெல்லாம் போட்டாச்சு. ஷீல்டை தவிர மீதி எல்லாமே போலேருந்து எல்லாம் செஞ்சாச்சு. ரைட்டு, இவனை கொண்டு போவோம், செத்து போயிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிகிறது. முடிஞ்ச வரைக்கும் பிக்காக்ஸை வச்சு ஸ்டோனை மைன் பண்ணால் பட்டர் மாதிரி வலிக்கிட்டு போச்சு. அயன் ஆர்மரே போடாமல் டைமண்ட் ஆர்மர் நம்ம போட்டிருக்கோம். அதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு போகிறேன்.